சந்திரபாபு நாயுடு தான் ஆந்திராவின் உண்மையான வளர்ச்சி முகம் என்றால் அவரது மகன் ஏன் தோல்வியடைந்தார் என ஆந்திர சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா கேள்வி எழுப்பினார். தேர்தல் களத்தின் போது அவருடன் நமது செய்தியாளர் ரகு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மேடம், இந்த பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்களே பாக்குறீங்களே, பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா எந்த ஸ்டேட்ல எந்த சிஎம் செய்ய முடியாத அளவுக்கு வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ரெண்டுமே செஞ்சிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி. அண்ட் கோவிட் டைம்ல ஜனங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், டெஸ்டிங்ல இருந்து கோவிட் சென்டர்ல இருந்து ஒரு அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு மெடிசன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஒன்ஸ் மோர் ரோஜாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோஷம் போடுறாங்க. அந்த அளவுக்கு நீங்க இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க? நான் அப்போசிஷன் எம்எல்ஏ இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் மேலாம் ஃபைட் பண்ணிருக்கேன். என்னோட தொகுதி இஷ்யூஸ் அண்ட் விமன் இஷ்யூஸ் மேல. நான் கவர்மெண்ட்ல ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது மந்திரி ஆனதுக்கு அப்புறம் என்னோட கான்ஸ்டிடன்சி என்னெல்லாம் பண்ண முடியுமோ 35 இயர்ஸா முன்னாடி கவர்மெண்ட் முன்னாடி எம்எல்ஏ பண்ண முடியாதது நான் பண்ணி காட்டினேன். அண்ட் 24 hours ஐ எம் அவைலபிள் டு பீப்புள். எப்போ வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது உண்மையான வளர்ச்சி நான் தான் அது பண்ணது, உண்மையான வளர்ச்சியோட முகம் ஆந்திராவோட வளர்ச்சியோட முகம் நான் தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணேன். அவர் உண்மையான வளர்ச்சி பண்ணிருந்தா அவங்க பையன் ஏன் தோத்துட்டேன்? ஸோ அவர் பண்ற வளர்ச்சி எல்லாம் அவங்களோட சேனல்ஸ்ல கிராபிக்ஸ்ல தான் இருக்கும், ஜனங்கள் நடுவே இருக்காது. ஸோ ஜனங்களுக்குள்ள ஜெகன் இருக்காரு. ஏன்னா எவ்ரி ஹவுஸ், ஒவ்வொரு வீட்டுக்கு அது எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டு இருந்தாலும் எல்லா வீட்டில் எலிஜிபிலிட்டி யார் யாருக்கு இருக்கு, எத்தனை வெல்ஃபேர் ஸ்கீம், ஒரு வீட்டில் 5 வெல்ஃபேர் ஸ்கீம் கூட வருது. ஸோ அந்த மாதிரி ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஜனங்க ஜெகனை நேசிக்கிறாரு. ஜெகன் பின்னால் இருக்கிற எங்க மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் நேசிக்கிறாங்க. தேங்க்யூ. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவர்.